என்னை பார்ப்பதற்கு பெண் ஒருத்தி வாசலில் வந்திருக்கிறாள். பிடாரி போல் இருக்கிறாள், ஆனால் பிடாரியும் அல்ல. காந்தாரி போல் இருக்கிறாள், ஆனால் காந்தாரியும் அல்ல. யார் அந்த பெண்? உடனே அழைத்து வருக. உத்தரவு மகாராஜா. நீயா? புறாவுக்கு உடல் பாகத்தை தந்த புகழ் பெற்ற மன்னவரின் வரலாற்றை, பசுவுக்கு மகனை பதிலாக ஈந்த சோழனை, பெருந்தகையை இலக்கமாக பெற்ற பெருமை கொண்ட கரிகால் வல்லவனின் புகழ் கொண்ட பூமுகார் எனது ஊர். என் பேர் கண்ணகி. முத்து விளைகின்ற முக்கடல் சூழும் தென்னகத்தில் முச்சங்கம் வளர்த்து முத்தமிழை போற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமையாலை மூலியாக்க வந்த மன்னவனே, என் முறையிட்ட கேட்பிராக கையில் தனி சிலமுடன் வந்திருக்கிறேன். நீதி வழுவா நெடுஞ்செழியனே, பாண்டியனே, பாண்டிய மன்னனே, உன் கொள்ளு மண்டபத்திலே தூதுவர்கள் இருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகிறாய். அந்த கொடி கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டார் உனக்கு தீர்ப்பளிக்க, உனது கொடுங்கோல் அடித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி நிற்கும் கண்ணகி, கோவலனின் மனைவி. அறிஞ்சிடுக அரசே, அறிஞ்சிடுக. ஓ, கோவலனின் மனைவியா? சிலம்பு திருடிய கல்வனின் மனைவியா? போதும் போதும், யாதவராயினும் நாதாக்கமன்னா போதும். யார் கள்ளன்? என் கணவனா கள்ளன்? இல்லை இல்லை, அவன் கள்ளன் என்று குற்றம் சாட்டிய நீயே கள்ளன். கல்வனை தண்டிக்காமல் விடாதே என்பது தமிழகத்தின் நீதி என்பது உனக்கு தெரியாதா? இலக்கணம் வகுத்த நெடுஞ்செழியனே, பாண்டியனே, உனது நாட்டில் இதற்கு பெயர் நீதியா? அள்ளான் வகுத்ததன் நீதி அள்ளல்ல, வல்லான் வகுத்ததன் நீதி. கொற்றவனே, எண்ணிப்பார். கொள்ளு மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்திலே முடிவானே. சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரை மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் அவ்வளவு அவசரமாக தீர்ப்பு, இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா அரசு? உனக்கு பெயரா அரசாளும் மன்னன்? ஆத்தியத்தில் உன் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கல்வனை கொலை செய்தல் கொடுங்கோல் அல்ல, அதுவே அரசு நீதி என்பது உனக்கு தெரியாதா? உன் கணவன் கையில் இருந்தது கோப்பெருந்தேவியின் சிலம்பு. அது கோப்பெருந்தேவியின் சிலம்பல்ல, கோவலன் தேவியார் கண்ணையின் சிலம்பு. அதை என்னால் நம்ப முடியவில்லை. என்னால் யார் நம்பச் சொன்னது? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்கு தொடுப்பது நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிப்பது உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே மேன்மக்கள், இவர்கள் சொல்லட்டும் நல்ல தீர்ப்பு. என்ன ஆதாரம்? இதோ இந்த சிலம்பு. இதை போல் மற்றொரு சிலம்பை தான் என் கணவன் விற்க வந்தார். பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டனர். அப்பனா தேவி அணிந்திருப்பது அதில் ஒன்று என்னுடைய சிலம்பு. உன்னுடையது என்ன அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு குற்றம், 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாய் ஆக்கிக் கொள்ள நினைக்கிறாய். ஒரு கேள்வி என்னை கேட்டிருந்தா நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டி என்ற பெயர் நிலைத்திருக்குமே. உன்னுடைய நிரூபித்து காட்ட முடியுமா? மன்னா, உன்னுடைய தேவி அணிந்திருப்ப சிலம்பில் உள்ள பற்கள் முத்துக்களா மாணிக்க பற்களா? முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ள பற்கள் மாணிக்க பற்கள். ஏதோ தேவி சிலம்பை
வாழ்நாள் முடியட்டும். மன்னா மன்னா சாய்ந்த என் கொச்ச குடையை நிற்க வைத்து விட்டு இனி என்